You don't technically need this car. You say that out loud to yourself. You say, I have no space. You say, I'm just looking. Then you click. Then you zoom in on photo number 87 and whisper, oh no. Then you text a friend, the one who always enables you. You say to yourself, this is the last one, knowing it is not. You don't need this car. But maybe, just maybe, this car needs you. Bring a trailer. It's never just a car. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நான் என்ன ஆச்சுன்னு நான் கெஞ்சிறேன் அவங்க கிட்ட, நான் பாக்கணும், பேசணும், இன்னும் அட்லீஸ்ட் அப்படின்ட்டு. அப்ப ஒன்னும் பதில் ஒண்ணுமே இல்ல, இதேதான் அழிஞ்சிட்டு போன வைக்கிறது. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமா எங்க போயிட்டாங்க அப்படின்னு போனோம்னா அவரு அதிர்ச்சியா என்கிட்ட கேக்குறாரு, அவங்க எங்க இருக்காங்க இப்பன்னு உங்களுக்கு தெரியாதான்னு, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு. கேளுங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அவரும் சொல்லல பாருங்க, ஸ்மார்ட், அவரும் சொல்லல என்ன நடந்துச்சு. ஆனா கேக்குறாரு, இல்ல சரி இப்ப அவங்க இந்த இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துக்கு போங்க, அவங்க வீடு மாதிரி இங்க போயிட்டாங்கன்னு. வீட்டுக்கு போயிட்டு எப்படி அவங்களுக்கு ஃபேமிலிக்கு என்ன தெரியாது, நான் எப்படி போறது, போய் எப்படி அப்ரோச் பண்றது, ஃபேமிலிக்கு என்ன தெரியாது. சரி எப்படிதான் போய் கேக்குறது, என்னதான் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆன்ட்டி, அவங்க வயசானவங்க ஆன்ட்டி, இந்த மாதிரி நான் அவங்க பிராதர் பேர் நல்ல காலம் எனக்கு தெரியும், அவங்களோட ஒரு பிராதர் இருந்தாங்க, அவரை நான் கொஞ்ச நேரம் பாக்கணும்னு. அவரு இல்லையா அப்பன்னு. அப்புறம் ரொம்ப நேரம் பிடிக்க மாட்டி நான் கொஞ்ச நேரம் காத்திருக்கேன், நான் வெளியூர்ல இருந்து இப்பதான் வந்தேன். இல்லன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல உட்காருங்க ஐயான்ட்டாங்க. கொஞ்ச நேரம் இருங்கய்யா, நான் கால் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னாங்க. எப்படி போன் நம்பரு, எனக்கு போன் நம்பரே கொடுக்கல, நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன், எனக்கு நம்பரே கொடுக்கல அவர் எப்படின்னு. இல்லையா அந்த நான் போய் பக்கத்து வீட்டு ஆன்ட்டிட்ட தான் சொல்லி கூப்பிடணும் அவரை. வீட்டுல போன் இல்ல. ஓகே, திடீர்னு கீதா நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஒர்க்குது, ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்குது உதறது உடம்பு. ஓகே, உதறது. என்ன நான் பாக்குறேன், என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என்னோட போட்டோ மாலை போட்டு வச்சிருக்காங்க, தொங்குது அந்த செவர்ல. எனக்கு உதறது, எனக்கு அழுவ வருது, பயம் வருது, ஒரு கலவையான ஒரு என்ன சொல்லுவாங்க ஃபீலிங்ஸ் தெரியுங்களா. என்னதான் லைக் உண்மையிலே சொல்லுவாங்க, இந்த கொஞ்ச நேரம் லைஃப்ல மென்டல் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி உட்கார முடியல, நிக்க முடியல, அப்படியே தூக்கி வாரி போடுது பாருங்க. இப்ப சொல்றப்ப கூட எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, தூக்கி வாரி போடுது. என்ன ஆன்ட்டி என்ன ஆச்சு ஆன்ட்டின்னு. இல்லையா அவங்க அந்த கேஸ் அப்பெல்லாம் இந்த கேஸ் அடிப்பாங்க, அந்த மண்ணான அடுப்பு பாருங்க, அந்த கேஸ் அடிச்சுதான் அந்த சமைப்பாங்க, அது வெடிச்சு எரிஞ்சு இறந்துருச்சியான்றாங்க என்கிட்ட. எப்ப ஆன்ட்டின்னு நான் கத்திட்டேன், எப்ப ஆன்ட்டின்னு. அவங்க சொன்ன டேட் எப்ப தெரியுமா, அது ஒரு 4 மாசம் 5 மாசம் முன்ன. அப்ப நான் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன், வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு. எனக்கும் அங்கே மயக்கம் போட்டு உழுவுற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த சோஃபால இருந்து அந்த கதவு என்னமோ ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த டைம் நடக்க முடியல, பேசவும் முடியாது யாருக்கிட்டையும், எஸ்பெஷலி அவங்க ஃபேமிலி கிட்ட. வீட்டை விட்டு ஓடலாமா, அந்த வீட்டை விட்டு ஓடிடலாமா, இல்ல விழுந்துடலாமா, அந்த மாதிரி அந்த கதவு அவ்வளவு தூரம் தெரியுது எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டு டக்குன்னு மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு ஹெல்மெட் கூட போடாம மறந்துட்டு மோட்டர் ஓட்டிக்கிட்டு வரேன். எனக்கே தெரியல என்ன ஆச்சு எது ஆச்சுன்னு, என்னதான் நடக்குது நம்ம. அப்புறம் வீட்டுக்கு ஒரு வாரமா பேசல, ஒன்னும் இல்ல, சாப்பிடல. ஏன்னோ வீட்டுல என்ன நினைச்சிட்டாங்க, இவனுக்கு என்னமோ ஆச்சு. அவங்க எனக்கே தெரியல நான் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு. அப்பயே வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, என்ன இதுக்கு கொண்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல், பாகியா உளுக்கின்ட்டான்னு இருந்துச்சு, இப்ப தஞ்சாவூர் சொல்லுவாங்கல்ல, அங்க கூப்பிட்டு போயிட்டாங்க, சைக்காட்ரிஸ்ட் கொண்டு போயிட்டாங்க. இவன் என்ன ஆச்சுன்னு தெரியல, சாப்பிட மாட்டான், பேச மாட்டான்,
தானா அழுவான் இன்னும் திடீர்னு மேல பார்த்து எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கேன், என்னதான் நடக்குதுன்னு தெரியலன்ட்டு அங்க கொண்டு போய் ரிஃபர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க, அங்க உள்ள டாக்டர் வந்து என்ன கேக்குறாரு, என்ன ஆச்சு எது ஆச்சுன்னு. அது வரைக்கும் நான் ஃபேமிலி கிட்ட சொல்ல. அப்ப அந்த டாக்டர் கேக்குறப்பதான் இந்த கதையை நான் ரிலேட் பண்றேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி ஆச்சு டாக்டர், நான் போன வாரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன். It cannot be something, நான் போன்ல பேசுறேன். I know her voice. Definitely I know her voice. That was her voice. ஹலோன்னு சொல்றப்ப we know that's her voice. எப்படி இதுன்னு அப்ப என்ன பண்ணாங்க, மருந்து, but they never put me in the hospital or whatsoever. So மருந்து கொடுத்து தென் வீட்டுல போய் விசாரிக்க சொன்னாங்க இந்த கதை உண்மையான்னு. எங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஆமா அந்த கதை உண்மைதான் நடந்துச்சு. பட் தே டு நாட் நோ மை எக்ஸிஸ்டன்ஸ்லாம். சரி ஒருத்தர் இருந்தாரு இது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது பாருங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, சரின்ட்டு பேசிட்டு என்னை கொண்டு போய் அப்புறம் ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் செஞ்சு என்ன வந்து லைக் ஆஃப்டர் ஒரு 6-7 months நான் வேலைக்கே போல. ஐ எம் சப்போஸ் டு ஜாயின் த ஒர்க். என்னோட லீவ் வந்து about 3 weeks தான். நான் போவே இல்லையா. ஐ வாஸ் டோட்டலி அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் பாருங்க. வேலையும் போய் அந்த நேரத்துல அப்புறம் என்ன வந்து ரிகவர் பண்ணி ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணி அதை செஞ்சு என்ன திரும்பி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. Then only everybody knew that I was telling the truth. இருங்க சார், என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.